சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் அலுவலகம், பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட 6 இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தமிழ் செல்வன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தமிழ் செல்வன், இந்த சோதனை எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது? இந்த சோதனைக்கான முக்கிய காரணம் என்ன? சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது தனியார் நிறுவனம் ஆரம்பித்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டார். இதனிடையே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறிப்பாக சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய உடனே சேலம் சூரமங்கலம் உதவி ஆணையர் அலுவலகத்தில் 7 நாட்கள் நிபந்தனை அடிப்படையில் கையெழுத்திட்டு வந்தார். இதனிடையே இவர் கைது செய்யப்பட்ட அடுத்த நாளே கைது செய்யப்பட்டு ஜாமீன் விடுவிக்கப்பட்ட அடுத்த நாளே சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் அலுவலகம் மற்றும் அவர் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சோதனை நடைபெற்றது. குறிப்பாக காலை துவங்கிய சோதனையானது மாலை வரைக்கும் நடைபெற்ற நிலையில் தொடர்பான விசாரணை அப்பொழுது காவல்துறையினர் ஏராளமாக குவிக்கப்பட்டிருந்தார்கள். இதனிடையில் இந்த தினம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு தமிழக ஆளுநர் RN ரவி வருகை தந்து தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழகத்தில் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் விவகாரம் குறித்து விசாரணை நடத்தலாம் என்ற ஒரு தகவல் வெளியே இருக்கு. குறிப்பாக அவர் வருகை தருவது சரியாக 12 மணி அளவில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு வருகை தர இருக்கிறார். இந்த நிலையில் திமுக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு வரும் முன்பாகவே டோல்கேட் பகுதியில் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் தற்பொழுது அதற்காக காவல்துறையினர் சாலை முழுவதுமே முழுவதுமே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெரியார் பல்கலைக்கழக வளாகம் முழுவதுமே காவல்துறையினர் முழுமையாக குவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாநகர காவல் ஆணையாளர் விஜயகுமாரி அவங்க தலைமையில குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முழுவதுமே காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதற்கட்ட சோதனையானது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் இப்ப தற்பொழுது 2ஆம் கட்ட சோதனையாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள துணைவேந்தர் அலுவலகம் மற்றும் துணைவேந்தர் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் தற்பொழுது 6 குழுக்களாக பிரிந்து சோதனையை தற்பொழுது சரியாக 10 மணி அளவில் தற்பொழுது துவங்கி இருக்காங்க. சோதனையில் முதற்கட்ட சோதனையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஆரம்பிக்கப்பட்ட தனியார் நிறுவனம் குறித்து முக்கிய ஆவணங்கள் கிடைக்குமா என்ற கோணத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் தனியார் நிறுவனங்கள் உட்பட மொத்தம் 6 தனியார் நிறுவனங்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒரு 5 பேர் மற்றும் இங்கு பணிபெறும் ஊழியர்கள் உட்பட பலரிடம் காவல்துறையினர் சமன் அனுப்பி சேலம் கருப்பூர் காவல் நிலையத்தில் வைத்து அவர்கள் அனைவரிடமே விசாரணை துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு வரும் நிலையில் தற்பொழுது அவர் வருவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் 6 குழுக்களாக பிரிந்து தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழகத்தில் சோதனை துவங்கி இருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். மேலும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பகுதியிலுமே குறிப்பாக ஒரு 10 அடிக்கு ஒரு காவல்துறையினர் என்ற விதத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் முழுவதுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இப்ப பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் இருக்கும் அலுவலகம் அதே மாதிரி அவருடைய இல்லம் உள்ளிட்ட இடங்கள்ல முக்கிய ஆவணங்கள் கிடைக்குமா என்ற சோதனையில் 2ஆம் கட்டமாக துவங்கி இருக்காங்க சொல்லலாம். குறிப்பாக இன்றைய தினம் ஆளுநர் வருகையின் போது துணைவேந்தரை சந்தித்து விசாரணை நடத்தலாம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும் நிலையில தற்போது இந்த சோதனையானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி தமிழ் செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.